ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 5 இன்னைக்கு முடிஞ்சடைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அபார தோல்வி 2 மேட்சுமே. ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மனுஷனை பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல. தலைவர் கெத்தா 5 ஹோம் டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு டைலாக் நிறையா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபுல் மேட்ச் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா ஈஸியாக மொபைல் அப்ளிகேஷன் இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தராங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சப்பே தெரிஞ்சு போச்சு இந்தியா வந்து இந்த சீரீஸ் தோற்க போகிறாங்க. பிகாஸ் அங்கேருந்து வந்து அவங்க 400க்கு மேலே ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 ரன் மட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு, ஸோ ஒரு 200 கிட்ட வந்து ஒரு 250, ஸோ அந்த ரன் வந்து லீட்லேருந்து மறுபடியும் அங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடினாங்க. ஸோ அவங்க தெளிவாக ஆடினாங்க. ஸோ டே 4 எண்டு வரைக்குமே ஆடிட்டு நேற்று கரெக்டாக சாயங்காலம் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அங்கேயே வந்து ஓப்பனர்ஸ் 2 பேர்த்தையுமே விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 500 ரன் வந்து 4th இன்னிங்ஸில் சேஸ்க்கு வந்து வாய்ப்பே இல்லை, அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸில். மெயினாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே பவுலிங் போட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒன்றுமே வந்து இந்த டேர்னிங் ட்ராக் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண தெரிலன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பின் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண தெரில. பிகாஸ் வந்து மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா ஃபுல் பால், அதாவது ஸ்பின்னை போட்டதில் ஃபுல் பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஸ்டொக் வைக்க போய் அவுட் ஆனாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அதை வந்து ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்பெல்லாம் ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய போட்டு காமிச்சாங்க. ஸோ அது மாதிரி பேட்டிங் அப்ரோச்சஸ்லேயே இந்தியா வந்து ஏதாவது யோசிச்சு விளையாண்டுருக்கலாம். ஏன்னா நம்ம கண்டிஷன்லேயே இவங்களுக்கு பேட்டிங் ஆட தெரிலனா அப்புறம் எதுக்கு வந்து ஹோம் டெஸ்ட் சீரிஸ் இவங்க ஆடணும். அது இல்லாத லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோலி கேப்டன்சி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 டெஸ்ட்டு தான் தோற்றாங்க கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் மேட்ச்சில். ஆனால் இப்போ கௌதம் கம்பீர் அண்டு கில் கேப்டன்சி, இவங்க 2 பேரும் இப்போ கோச் அண்ட் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஒரு 3 மேட்ச் அது ரோஹித்தும் கேப்டன்சிக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஒரு ஒயிட் வாஷ் ஆனோம். இப்போ எகெயின் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஒரு 2 மேட்ச் ஒயிட் வாஷ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்தும் நீ வந்து டெஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து கரெக்டான பழையபடி ஃபார்முக்கு வரலன்னா உனி டெஸ்ட் ஃபார்மேட்டே இந்தியா அது மறுபடியும் ரொம்ப மாறிடும். ஸோ இவங்க ஆடுறத பார்த்தா தோனி கேப்டன்சியில் இருந்த டெஸ்ட் ஃபார்மெட்டே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க வந்து ஹோம் டெஸ்ட் சீரீஸாக தோக்காமல் இருந்தாங்க தோனி கேப்டன்சியில். ஸோ இவங்க ரோஹித் இந்த கில் கேப்டன்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட் சீரீஸே தோற்றுருக்கோம். அதுவும் வந்து என்ன சொல்கிறது, ஆப்போனண்ட் விசிட்டிங் டீம் வந்து ஹோம் டீமாட்ட பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சுட்டு போகிறத கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் கோலி கேப்டன்சி அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெயினாக டாமினண்ட்டாக ஜெயிப்பாங்க. இன்னிங்ஸ் விக்ட்ரி இல்லாட்டி ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரன், இல்லை ஜெயிச்சா விக்கெட் வந்து 8 விக்கெட், ஸோ அந்த மாதிரி டாமினண்ட்டாக ஜெயிப்பாங்க. ஸோ இந்த ஒரு 5 மேட்ச்